நம்முடைய பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, உத்தியோகம், நிம்மதி, மகிழ்ச்சி இதுவெல்லாம் குறையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நம்மிடம் இருப்பதற்கும் இறைவன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வெவ்வேறு வகையான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். சிலர் அன்றாட காட்சிகளாக இருப்பார்கள், சிலர் ப்ளூ காலர் ஜாப் செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள், சிலர் ஒயிட் காலர் ஜாபினுடைய நிலையில் இருப்பார்கள், சிலர் எம்ப்ளாயிஸாக இல்லாமல் எம்ப்ளாயர்ஸாக வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். இதில் எந்த வகையில் நீங்கள் இருந்தாலும் முதலில் இருக்கிற நிலைமைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆன் சொல்வதை கேளுங்கள், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளுக்கு, உங்களுடைய நிலைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் குறையாமல் நான் அதிகப்படுத்தி தருவேன். ஒருவேளை நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். இருப்பதை கூட நான் குறைத்து விடுவேன் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மர்ஹூம் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய அருமையான பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். இது வெறும் பாடல் வரிகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை வர வேண்டும். இருக்கிற அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால்தான் குறைந்தபட்சம் இருப்பதையாவது நாம் தக்க வைத்துக் கொள்ள